இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் திடீர்னு கிரிக்கெட்ல ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஷாக் தான். அஸ்வின் 2010ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான போட்டியில பங்கேற்றாரு. அதுல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறாரு. அதுக்கடுத்து அவருடைய கிராஃப்ட் பயணம் ஏறுது. அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்திய அணியோட பயிற்சியாளரும் சில குறுக்கீடுகள் காரணமா தான் அவர் உள்ள வெளியே அப்படின்ற ஆட்டம். ஏன்னா இந்தியால என்னன்னா ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு வீரர் செலக்ட் ஆகுறதுன்றது பெரிய விஷயம். அது அஸ்வின் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவா பண்ணியிருக்காரு. அவருடைய சாதனைகள் அளவுக்கு அதிகம்தான். அதாவது அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா அஸ்வின் இன்னும் பெரிய அளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா இங்க உள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை மீறி தான் அவர் தன்னுடைய திறமையால ஜெயிச்சாரு. அஸ்வின் பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில 106 டெஸ்ட் போட்டியில விளையாண்டுருக்காரு. அதுல 600 14 50 எடுத்திருக்காரு. டெஸ்ட்ல மட்டுமே 537 விக்கெட்டை அவர் எடுத்திருக்காரு. T20ல 65 மேட்ச்ல 70 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய சாதனை. இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம். ஸோ அதுல இருந்து அதாவது மாவட்ட அளவில் விளையாடுறோம், அப்புறம் மாநில அளவுல போறோம், அப்புறம் தேசிய அளவுல போறோம், அப்புறம் என்னன்னா சோ இதெல்லாம் போறதுக்கே பல பிரச்சனைகள். இதுல ஏற்கனவே அவங்க நிறைய சாதிச்சிருப்பாங்க. சாதிச்சுட்டு போய் மேல போனா அங்க பார்த்தா பல குளறுபடிகள். ஏன்னா நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. வாய்ப்பு என்னன்னா ஒரு 11 பேர், அதிகபட்சம் ஒரு 15 பேர். சோ இப்படின்றப்ப எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவருடைய திறமை சில இடங்கள்ல மறுக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். பல குறுக்கீடுகள் இருந்துச்சு. அதை மீறி அவர் தன்னுடைய இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணாரு. அதாவது மற்றவர்கள் செய்யாத சில வித்தியாசமான சாதனைகளும் இவர் படைச்சிருக்காரு. டெஸ்ட்ல 37 முறை 5 விக்கெட் பண்ணியிருக்காரு. இது யாருமே செய்யாத சாதனை. சோ அந்த மாதிரி சாதனை செஞ்சது ஆஸ்திரேலியாவோட சான் வார்னர் தான். இவர் 2ஆம் இடத்துல பகிர்ந்துக்கிறாரு. இது உண்மையிலே இந்த மாதிரி சாதனை எல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஒரு மேட்ச்லயே ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறது 37 முறை 5 விக்கெட்னா அப்ப நீங்க அவருடைய பவுலிங் திறமையை நீங்க பாத்துக்கோங்க. அவர் தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில 5வது இடத்துலயும் ஆல்ரவுண்டர்ல 2வது இடத்துலயும் இருக்காரு. சில சாதனைகள் இருக்கு. அந்த சாதனையில அஸ்வின் 10வது இடத்துல இருக்காங்க. இந்தியால 100 டெஸ்டுக்கு மேல விளையாடுற வீரர்கள் பட்டியல்ல 14 பேர்ல இவர் 10வது இடத்துல இருக்காரு. ஒரு டெஸ்ட் இங்க விளையாடுறதே பெரிய விஷயம். அதுல விக்கெட் எடுக்கிறது விஷயம், அடுத்த மேட்ச்ல தாக்கு பிடிக்கிறது. பல போராட்டங்களுக்கு பிறகு அவருடைய தன்னுடைய திறமையை அவர் நிரூபிச்சிருக்காரு. 2011 2023 உலக கோப்பையில அவர் பங்கெடுத்திருக்காரு. 2013 சாம்பியன் டிராபிலையும் அவர் பங்கெடுத்திருக்காரு. அவர் பங்கெடுத்த இந்த போட்டியெல்லாம் அவருடைய சாதனைகள் அளப்பரியதா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். திடீர்னு தன்னுடைய ஓய்வு அறிவிச்சது எல்லாத்துக்கும் சாக்குன்னாலும் அவர் உள்ளூர் லீக் போட்டி, கிளப் போட்டியில ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. மத்தவங்க செய்ய முடியாத பல பெரிய சாதனைகளை செய்தவர் தான் அஸ்வின்.